எல்லாருக்கும் வணக்கம். நான் மணிகண்டன் பேசுறேன். ராகவா லாரன்ஸ் ரசிகன் இல்ல, ராகவா லாரன்ஸோட உடன்பிறவா சகோதரன் சொல்றதுல நான் பெருமை அடைகிறேன். அதே மாதிரி ஒரு தமிழனா நான் கோவப்படுறேங்க. சீமான் யாரு? அவன்லாம் ஒரு தமிழனா? 4 பேரு கூட்டம் கூட்டின ஒரு கும்பல கூட்டிட்டு 7 நாள் ஜல்லிக்கட்டுக்காக 7 நாள் இரவும் பகலும் தன்னுடைய மனைவி, அதாவது எங்களுடைய அண்ணியோடைய செயின், அவங்க அம்மாவுடைய செயின் இதெல்லாம் அடகு வச்சு பேங்க்ல ஒரு நாளைக்கு 2 லட்சம் தாங்க எடுக்க முடியும். அதுவே அவர் பேங்க் மேனேஜர்கிட்ட பேசி கஷ்டப்பட்டு எடுத்து வந்து கொடுக்காரு. இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் பண்றாரு. அரசாங்கம் பண்ணாத எங்க அண்ணன் பண்றாரு. என்ன விஷயம் தெரியுமா? லேடிஸ் அவங்க பாத்ரூம் போறதுக்காக சிவலிங்கா படக்குள்ள பேசி 4 அந்த பாத்ரூம் போற மாதிரி கேரவின் காரை 4 காரை இறக்கிருக்காங்க. இத பேசுறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு? சீமான், நீ ஒரு தமிழனே கிடையாது. தமிழனை பத்தி பேசும்போது தமிழ்ல செருப்பால் அடிக்கணும், தமிழனை தொடப்ப கடையில அடிக்கணும்னு சொல்ற நீ ஒரு தமிழனா? உன நான் இப்ப கேக்குறேன், ராகவா லாரன்ஸ் பத்தி உனக்கு தெரியுமா? 1 கோடிலாம் சொல்லக்கூடாது. அவர் 1 கோடி உதவி செய்யறதுல அவர் கால் தூசிக்கு சமம். 2015 மறக்க முடியாத சம்பவம். 2015 சென்னையில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது முன்னாடி 1 கோடி ரூபாய் கொடுத்த முதல் மனுஷன் அவர்தான். அதுக்கப்புறம் தான் எல்லாருமே அதுக்கப்புறம் தான் கோடி கோடியா குத்தாங்க, லட்ச லட்சமா குத்தாங்க. நீ ஒன்னு சொன்னியே 7 நாள்ல அவர் என்ன பண்ணாருன்னு. நீ 7 நாள் யார்கிட்டயோ ஒருத்தட்ட அவர் உதவி பண்றாரு, அவன்கிட்ட பொரோட்டா வாங்கிட்டு நீ. ஆனா அவர் வாங்கிட்டனால வாங்கி கொடுத்தாரு. தமிழனுக்காக முன்னாடி வாங்கி கொடுத்தாரு. அவர் மாணவனுக்காக உதவி செஞ்சாரு. அவரை தப்பு சொல்ற, மிக மிக நீ தப்பு சொல்ற. இது வரைக்கும் அவர் என்ன பண்றா தெரியுமா? உன் குழந்தை, உன் பையன், உன் பொண்ணு உன்னால படிக்க வைக்க முடியாது. இது வரைக்கும் 650 குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டி 2 something என்ற அமைப்பு மூலம் ஃபீஸ் கட்டி படிக்க வச்சிருக்காரு. 135 குழந்தைங்களுக்கு இதய அறுவை சிகிச்சை செஞ்சு அவங்க உயிரை காப்பாத்திருக்காரு. கோடி கோடியா உதவி செஞ்சிருக்காரு. அப்துல் கலாம் ஐயா பேரு. தமிழ் சொல்ற, எதை வச்சு தமிழ் சொல்ற? நான் தமிழன். ஏய், இங்க இந்த நரம்பு தூக்கி வாழ்வான்னு கத்தி பேசினா மட்டும் தமிழன் கிடையாது. உதவி செய்யணும். வா ரத்தம் கத்தி கத்தி ஊரை ஏமாத்துறான். வா ரத்தம் எங்க அண்ணன் ராகவா லாரன்ஸ் ரத்தம் என்ன தெரியுமா? உதவி செய்யறதுடா. 10 வருஷமா, கடந்த 10 வருஷமா உதவி செஞ்சுட்டு இருக்காரு. நீ ஒருத்தருக்கு உதவி செஞ்சிருக்க. மிஞ்சி போனா இன்னொரு விஷயம் சொல்லுவா. உன் கூட இருக்கிறவன் உனக்காக மயிரை கூட கொடுக்க மாட்டான். நான் சொல்றேன், நான் இருக்கேன், எங்க வீட்டுல எனக்கு அப்பா இல்ல, நான் இருக்கேன், எங்க அம்மா இருக்காங்க. ராகவா லாரன்ஸுக்காக உயிரை கூட கொடுப்பேன். இது உனக்கு மிகப்பெரிய பின்விளைவை ஏற்படுத்திடும். கோடி கோடியா கொடுத்து உதவுறது அவருக்கு இயல்பு. தெரு கோடியில உனக்கு இருக்கிற இதெல்லாம் உனக்கு மிகப்பெரிய பிரச்சனை முடியும், மிகப்பெரிய கண்டனம். நீ அந்த மேடையில பேசல, அதே மேடையில மன்னிப்பு கேட்கணும். தமிழ் அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழினமும் உனக்காக போறேன். ஐயோ போறேன்.